இருக்கும்படிக்கு உன்னிலிருந்து நிலைவேறாமலும் இருக்கும் என்று சொன்னவரே, உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையினால் எங்களை ஆட்கொண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாதான சிராக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் அற்புதங்களின் ஈஸ்வரமாய் நமக்கு தந்து இந்த லாக்டவுன் பீரியட்லையும் நம்மை அற்புதம் ஆச்சரியமாய் பாதுகாத்து வந்தாரே, அந்த தேவாதி தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராயிருந்தார், நம்முடைய குடும்பத்திற்கு அவர் போதுமானவராயிருந்தார், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராயிருந்தார், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருந்து அற்புதமாய் நடத்தி வந்தாரே, அந்த தேவாதி தேவனை, இந்த ராஜாதி ராஜாவை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் துதிப்போம், இன்னும் துதிப்போம், இன்னும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ மாஸ்டர், உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேனாமே, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமாண்டவரே, தாழ்மையில் இருந்த என்னை நீ தயவாய் நினைத்தீரப்பா. தேவனே, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, அது ஒவ்வொன்றாய் சொல்லி உமக்கு நன்றி சொல்ல எனக்கு நாவு போதாத ஆண்டவரே. நீ செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி 9ஆம் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம எவ்வளவு அதிகமாய் சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிப்போம். இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாக 10வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். வரக்கூடிய 10ஆம் மாதத்தை கர்த்தர் நமக்கு நன்மையினால் நிரப்பும்படிக்கு 10ஆம் மாதத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகளை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. இந்த 10ஆம் மாதத்தினுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் 10ஆம் மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் போதுமானவராயிருக்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்க, வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய்
கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து அதை 1000 பேருக்கு ஆண்டவரே 5000 பேருக்கு போஷித்து ஆண்டவரே அதை பெருக பண்ணினவரே, மீதியை எடுக்கும்படிக்கு உதவி செய்தவரே, இந்த 10ஆம் மாதத்துக்கு என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று நம்முடைய வலது கருத்தை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. காரணமற்ற வீண் செலவுகள் குடும்பத்தில் வரக்கூடாது ராஜா, மருத்துவ செலவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்க கையின் பிரயாசம் வட்டிக்காரர்களுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீரே, அதுபோல எங்களுடைய கைகளின் கிரைகளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ராஜா, உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய எல்கைகளை சமாதானமான எல்கையாய் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த 10ஆம் மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய எல்கைகளை சமாதானத்தினால் நிரப்பும் முடியும். நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் அருளுகிற ஆரோக்கியம் குடிகொள்ளும் முடியும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் அப்படி எல்லா வாதை பிணிகளுக்கும் பொல்லாப்புகளுக்கு நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. Yes Lord, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. 9ஆம் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி 10வது மாதத்துக்கு தேவையான ஆவிக்குரிய நன்மைகளையும் உண்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சம்பூர்ணமாய் தந்து தமது ஜனத்தை கனப்படுத்தும்படியாய் ஒரு ஜெபிக்கலாம். Praise the Lord. சோதரம் ஆண்டவரே, ஆமாண்டவரே. Yes Lord, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, உமக்கு சோதரம் அப்பா, சோதரம் ஆண்டவரே. Yes Lord, உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. உமக்கு நன்றி, 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 நன்றி. Praise the Lord. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Praise the Jesus. உமக்கு நன்றி. Hallelujah. Shaba ba 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 ba. Mighty Lord, உமக்கு நன்றி ராஜா. Yes Lord, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாம் ஆண்டவரே, hallelujah, 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 hallelujah. சங்கமராஜன ஜலதில மனதம சகபபபப. ஆவியானவரே, hallelujah, நம சகபபபப. ஆமாண்டவரே. Yes Lord, உமக்கு நன்றி, நன்றி, hallelujah, hallelujah. Yes Lord, உமக்கு நன்றி. ஆமென். Praise the Lord. Mighty God. Yes Lord. Praise the Lord. Ba 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 ba. Praise the Lord.
ராஜா ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல தேவன் தாமே இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டுமேயானால் அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவருடைய முகத்தை தேடவும் பொல்லாத வழிகளை விட்டு நாம் ஜெபம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு வாக்கு கொடுத்தார். அந்த 6 மாத காலமாய் அந்த COVID-19 என்கிற இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், பாதிக்கப்பட்ட தேசங்கள், உலகமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த எல்லா நோயின் தாக்கங்களிலிருந்து நம்மையும் நமது தேசத்து ஜனங்களையும் உலகத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக எழுதுகின்ற எல்லா தீவிரவாத சக்திகளை கர்த்தர் அழிக்கும்படிக்கு நம்முடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படிக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சொப்பா எங்கள் தேசத்துக்காக இரக்கம் பாராட்டுங்க ராஜா, எங்கள் தேசத்துக்காக இரக்கம் பாராட்டுங்கப்பா. 138 கோடி ஜனங்கள் ஒருவராயிர கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னீங்களே டேடி. உடைய வார்த்தையின் வல்லமையின்படி தகப்பனே என் தேசம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவரே என் தேசத்து ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ளத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் மரண பயத்தின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் சிக்கி தவிக்கிற மக்கள் எல்லாவற்றுக்கும் மேலா இப்பொழுது COVID-19 என்கிற இந்த விஷ கிருமியை குறித்த ஆண்டவரே அச்சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த சூழலில் இருந்து எங்களை தப்புவிக்கிறதுக்கு நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எல்லா இருதயங்களும் நம்பத்தக்க கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ராஜா. ஜனங்கள் உண்மை அறிய வேண்டும் அப்பா. ஏனென்றால் சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. எனவே உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒன்றான மெய்தேவனாகி உண்மை கண்டுகொள்ளத்தக்க தேவரே நீரே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. எஸ் லார்ட், உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. எனவே ஒவ்வொரு ஆண்டவரை மனம் திரும்பத்தக்க, ஒவ்வொரு உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் பலத்த மாற்றங்களை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீட்பிற்காய், எங்கள் தேசத்தின் ஆரோக்கியத்திற்காய், எங்களுடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காய் எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் டேடி. அறிந்து அறியாமல் செய்த பாவங்களுக்காய், மீறுதலுக்காய், அக்கிரமங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிற தகப்பனே. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் நிமித்தம் தேசத்திற்கு தண்டனை உண்டாகாதபடிக்கு, எங்கள் நிமித்தம் தேசத்திற்கு சேமம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுகிற ராஜா. எங்களுடைய சரீர அவயவங்கள், எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் என் ஆண்டவருக்கு உண்பதாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களை சகல பாவங்களிலிருந்து கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடியே உடைய ரத்தத்தினால் எங்களை பாவங்கள கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. உம்மையுடைய ரத்தம் எங்களை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தை சுத்திகரிக்கட்டும் ராஜா. தேசத்தை காணப்படுற எல்லா தீவிரவாத இயக்கங்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்க கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக ராஜா. எங்கள் தேசத்தின் பாதுகாப்பிற்காக எல்கைகளிலே இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் கர்த்தர் உரிய பாதுகாப்பை, பராமரிப்பை கொட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாதுகாப்பை, பராமரிப்பை கொட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வடகிழக்கு பகுதி, வடக்கு பகுதிகளிலே சீனா மற்றும் பாகிஸ்தான், ஆண்டவரே, நேபாளம், பர்மா, இந்த தேசங்கள் மூலமாய் ஏற்படுகிற எல்லா அச்சுறுத்தல்களுக்கும் கர்த்தர் எங்கள் தேசத்தை விலக்கி காக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்களை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, மத்திய மாநில அரசுகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரதம மந்திரி, மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய கரத்தினால் தொட்டுவீராக. மாநில முதல்வர், மாநில மந்திரிகள், மாநில கவர்னர்கள், ஆண்டவரை ஜனாதிபதி, உப ஜனாதிபதி, இவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டுவீராக ராஜா. அவருடைய வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் ராஜா. இந்த நாளில் உப ஜனாதிபதி ஆண்டவரே COVID-19
பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகத்தை கொட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த மகன் மீது அமரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான விடுதலையை கட்டளையிடுவீராக ராஜா. ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எல்லா மாநில முதல்வர்களுக்காக, எல்லா மாநில ஆளுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே உடைய கரத்தினால் தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருக்குள்ளே தெய்வ பயத்தை கொட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொட்டும் ஆண்டவரே. ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற மக்களுக்கு நன்மைகளை செய்யத்தக்கதான நன்மையான அரும்பெரு திட்டங்களை கொண்டு வந்து ஜனங்கள் மகிழ்ச்சியாய் வாழத்தக்க தேவரீர் அவர்கள் மூலமாய் ஒரு பலத்த மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் மாறட்டும். தேசத்திலே உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தக்கூடிய உள்ளங்கள் எழட்டும் ஆண்டவரே. திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் உமக்குள் வளர்ந்து பெருகத்தக்க ஊழியர்கள் உம்முடைய அன்பிலே வளர, உம்முடைய கிருபையிலே பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லா மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் உம்முடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. கிருபை பெருகட்டு ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களும் கூட கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஊழிய செய்கிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா மிஷனரி இயக்கங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை கர்த்தர் அந்த நாட்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஜெப வீரர்களாய் மாறிடத்தக்க கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு மீது ஜெப ஆவியை ஊற்றும்படியாக, தேசத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்கும்படியாய், எல்லா ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், ஊழியக்காரர்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த ஜெப குறிப்புக்காக ஒரு ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா. சோதரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். சோதரம், சோதரம், சோதரம். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஓ ராமா ஷாபா பாபா பாபா. ஜன 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 Mighty God, mighty Lord, உமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. கிருபை பெருகுவதாக. Mighty God, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. Glory to God, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Mighty God, உமக்கு நன்றி ராஜா. Praise the Lord, உமக்கு நன்றி ராஜா. Glory to God, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Praise the Lord. ஆமாண்டவரே, துதிக்கிற ராஜா. Praise the Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ராமா ஷாபா பாபா. ஆமாண்டவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Yes Lord, உமக்கு சோதரம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். Praise the Lord. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. Praise the Lord. உமக்கு சோதரம், சோதரம், Amen. Thank you, Jesus. Glory to God. உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. Yes Lord. சோதரிக்கிறோம்.
ஆண்டவரே Yes, Lord, we துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு இன்னும் அதிகமான பெரிய பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, 9 மாதங்கள் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தவும். 10ஆம் மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து எங்களை உங்களுடைய கரத்திலே பிடித்து நடத்தி செல்லும்படியாகும். ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு கூட ஒப்பந்தம் செய்தபடி எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க, ஆண்டவரே, ஊழியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்களை என் ஆண்டவருடைய செவிகள் கவனிக்கிறது. ஜெபிக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நிறைவான பலன்களை கட்டளையிடுகிறார். நாங்கள் எங்களோடு கூட பேசும் எல்லா இருதயங்களுடைய வார்த்தைக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் நம்ம இந்த 9 மாதங்கள் ஆண்டவருமே அற்புதமாக ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு 10ஆம் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் இந்த மாதத்திலே இந்த ஜெபத்தை சிறு கூட்டமாய் கூடி நாம் தொடங்கத்தக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய மாதத்திலே நம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க கர்த்தர் தாமே கிருபை தரும்படியாக ஜெபிப்போம். சபையிலே கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர இருக்கும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஜெப ஆவியிலே வளர்ந்து பெறுக தேவன் உதவி செய்யும்படியாக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நேரத்தில் நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 7ஆம் வசனம் 27 1 சாமுவேல் 9:27. நாம் இந்த வேத பகுதியிலே சவுல், சாமுவேல் இவர்களிடையே நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கருத்திணைப்பு இல்லைன்றால் ஆவிக்குரிய ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சவுல் தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போனதை தேடி போறான். ஆனால் ஆண்டவர் இந்த சவுலை தன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் இந்த சவுலுடைய தகப்பனின் கழுதைகளை காணாமல் போகும்படிக்கு செய்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது என்பதுதான் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம். எனவே இந்த 10ஆவது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு அபரிவிதமான, அதாவது அசாத்தியமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். என்னை வாழ வைத்திருப்பது ஆண்டவர். என்னை வாழ வைத்திருக்கிற ஆண்டவர் என்னில் அவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமென். என்னில் செய்ய போகிறார்.
என் மூலமாய் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த சவுலை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா சவுலுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அல்ல. அவன் தன்னுடைய தகப்பனின் ஆதரவிலே உலக உல்லாசங்களிலே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவனை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு என்பது அவனுக்கு இல்லை. எனவே தகப்பன் சொன்ன பேச்சை கேட்டு தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் கடந்து வருகிறான். அவங்க முதலாவது தன்னுடைய சொந்த நாடு முழுவதும் தேடினாங்க. அந்த நாட்டிலெல்லாம் கிடைக்கல. எப்ராஹிம் தேசம் ஃபுல்லாக தேடியாச்சு. ஏன்னா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, எப்ராஹிம் நாட்டில் தேடினா அங்கே கிடைக்கல. சலிசா நாட்டு தேடினா அங்கேயும் கிடைக்கல. அப்புறமா அங்கேருந்து அவன் சூப் என்னும் நாட்டுக்கு போகிறான், அங்கேயும் இல்லை. இப்படியாக அவங்க கடந்து வர்ற சமயத்தில் தான் இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வருது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுது, கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாயிடுச்சுது. இப்போது எங்கள் அப்பா என்ன தேட ஆரம்பிப்பார், கழுதை கிடைக்கல, கழுதை கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு கிடைச்சா போதும், நம்மை தேட ஆரம்பிப்பார். எனவே நாம் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் வேலைக்காரன் சொன்னான். வேலைக்காரன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதன், அவனுக்குள்ள ஒரு தெய்வீக வாசனை இருந்திருக்குது. அதனால் அவன் சொல்கிறான், இல்லையா இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரு, அவரை போய் நாம் பார்த்துட்டு வரலாம். அவர்கிட்ட போய் நம்முடைய கழுதையை பற்றி கேட்டால் கட்டாயம் அவர் கழுதை எங்கே இருக்குதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவன் ஆலோசனை சொல்கிறான். உடனே சவுல் கேட்குறான், ஞான திருஷ்டிக்காரனை பார்க்க போகிறதா இருந்தால் அந்த தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்கணுமே, கையில் காசு இல்லையே அப்படிங்கிறப்போ, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு 4 சேக்கல் வெள்ளி நான் வச்சுருக்கிறேன், இந்த 4 சேக்கல் வெள்ளி அவருக்கு கொடுக்கலாம், எனவே வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார், நாளைக்கு இப்படி ஒருத்தன் வருவான், மத்தியானம் பரிசீலிக்கிற நேரத்தில் நீ அவனுக்கு போஜனம் கொடுக்க முடியும், உன்னோடு கூட ஒரு விருதுக்கு ஏற்பாடு பண்ணு, அவனுக்கு சிறப்பான ஆகாரம்லாம் கொடுக்கணும், அவனை குறித்து நான் உன்னோடு பேச போகிறேன், அவன்தான் நான் என் ஜனங்கள் மீது நான் தலைவனாக தெரிந்து கொண்ட ஒரு நபர்கள்லாம் சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கு. ஆக இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இந்த சவுலுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, சவுலின் வேலைக்காரனுக்கும் ஒன்றும் தெரியாது. எனவே நாம் நினைத்திராத நேரத்திலே, நாம் நினைத்திராத சந்தர்ப்பங்களிலே தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை நம் மீது நடத்துகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிறதற்கு வல்லவராகிய தேவன் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிறதுக்கு வல்லவர். எனவே இவர்கள் நினைத்தது ஒன்று, கழுதை பற்றி சொல்வார்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இந்த தேவனும் சாமுவேல் இடத்துல கழுதையை பற்றியும் சொன்னாரு, சவுலை பற்றியும் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் ஆண்டவரிடத்துல நாம் ஒரு காரியத்தைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருவோம். ஆனால் நம்ம ஆண்டவரோ நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நமக்கு தருவார், எதிர்பார்த்திராத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மிலே தமது சித்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு ஊரை விட்டு வெளியே வராங்க. வரும்போது இவன் தன்னோட சவுலை பார்த்து சொல்றான், உன் வேலைக்காரனை கொஞ்சம் தள்ளி போக சொல்லு, அவங்க முன்னாடி போக சொல்லு, நான் உனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லணும். அப்ப நான் உனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லணுமே, ஆனா நீ சற்றே தரித்து நெல் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கணும்னா, ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்பினால், நாம் ஒவ்வொருவரும் கூட்டாளி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் என்பது ஒன்று, தனித்து நிற்க வேண்டிய ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய மனுஷனாகிய எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொல்றான், என்னுடைய வாக்கினாலே அன்றி இந்த தேசத்திலே பனியோ மழையோ பெய்வதில்லை என்பதை இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு அத்தாரிட்டியோட சொல்றான்.
ஏனென்றால் இந்த எலியா ஒரு தனித்து நின்று தேவனோடு பேசுகிற ஒரு உன்னதமான ஜெப வீரன். எனவே இந்த எலியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வானத்தின் மதகை அடைக்கவும் திறக்கவும் வல்லவராயிருந்தார். எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த 10வது மாதத்துல இதுவரைக்கும் நாம் ஜெபித்த ஜெபத்தை காட்டிலும் இனி நம்முடைய ஜெபம் ஒரு மாறுபட்ட ஜெபமாய் அமைந்திருக்க வேண்டும். அது மாறுபட்ட ஜெபம் என்றால் எப்படிப்பட்ட ஜெபம்? நாம் தனித்து தேவனோடு போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தனித்து நிற்க வேண்டும். நீ சற்றே தரித்து நில், சற்றே தரித்து நில், அப்பொழுது நான் உனக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிப்பேன். அப்ப இந்த சவுல் தரித்து நிற்கிறான். தரித்து நிற்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. எப்படி தரித்து நிற்கணும், ஏன் தரித்து நிற்கணும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 134 சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை படிக்க வேகமா. 134 சங்கீதம் 1, 2, 3. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்க வேண்டுமே ஆனால், நாம் ராக்காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரராக இருக்க வேண்டும். ராக்காலத்தில் தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக நாம் நிற்க வேண்டும். ஆகவே தான் மோசையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற பொழுது, உன் வாசலில் இருக்கிற லேவியனை நீ மறவாயாக அப்படின்னு சொல்றார். ஏன் வாசலில் இருக்கிற லேவியனை மறவாதே என்று சொல்றாருன்னா, தேவனுடைய ஊழியர்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ராக்காலத்தில் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எந்த ஒரு ஆடுகளாகிய விசுவாசிகளுடைய குடும்பத்திலே எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் ஒன்று ஊழியக்காரர் கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். இல்லை, தீமை வருகிற பொழுது அது வராமல் தடுத்து நிறுத்தும்படிக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படிக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனவே ஒவ்வொரு ஜெப வீரனும் ஜெப வீராங்கனையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தேவ சமூகத்திலே ராக்காலத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையை அவர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனவே நிற்பதினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. தேவ சமூகத்தில் நிற்பதினாலே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அங்க ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் போர் செய்ய வர்றாங்க. அப்ப இந்த ராஜா தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு தேவ சமூகத்திலே ஆலயத்திலே கூடி நிற்கும்படி செய்தான். அவர்கள் அங்கே உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க தரித்து நில்லுங்கள். 20, 21 நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம். 2 நாளாகவும் பதினேழாம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம் 20-17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நடந்தது என்ன? எதிராளிகள் எல்லாரையும் ஆண்டவர் அங்கே துரத்தி போட்டார், சங்கரித்து போட்டார். இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எனவே தரித்து நின்று தேவ சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜெபத்திலே தரித்து நிற்கிற பொழுது கர்த்தர் செய்யக்கூடிய ரட்சிப்பை, கர்த்தர் நமக்கு அருளக்கூடிய ரட்சிப்பை, மகா மேன்மையான
வெற்றியை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கலாம். எனவே சவுலை தரித்து நிற்க சொன்ன கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மையும் அவருடைய சமூகத்திலே தரித்து நிற்க சொல்லி அவர் அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த தரித்து நின்றதினால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி என்ன? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று ஆசீர்வதிக்கிறான். தைல குப்பியின் ஆசீர்வாதம் அருமையானவர்களே, தைல குப்பியின் ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு அதிகாரத்தை, ஆளுமையின் அதிகாரத்தை தரித்து நின்றதினாலே இந்த சவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவதாக, இந்த சவுலுடைய வாழ்க்கையில தரித்து நின்றதினாலே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனை முத்தம் செய்கிறான். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சவுலை முத்தமிட்டால் அது தேவனே அவனை முத்தமிட்டதற்கு சமானம். எனவே தேவனுடைய இருதயமும் சவுலுடைய இருதயமும் அங்கே இணைக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பும் சவுலுடைய அன்பும் இணைக்கப்படுகிறது. முத்தம் செய்தல் என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல தேவன் இந்த சவுலை சிநேகிக்கிறேன் என்பதை அவன் தரித்து நின்றதினாலே, தேவ சமூகத்திலே வந்ததினாலே, தேவனுடைய சமூகத்தில் தரித்து நின்றதினாலே அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், முத்தமிடுகிறான். அடுத்து ஒரு எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தலைவனாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனவே தேவன் நம்மை இந்த நாட்களிலே நாம் தலைவர்களாக விளங்கும்படிக்கு, குடும்பத்திலே ஒரு ஜெப தலைவராக, ஜெப தலைவியாக, சபைகளிலே ஜெபிக்கிற ஒரு கூடுகை, ஒரு சிறு குழுக்கு இல்லை ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனாக நம்மை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம், வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த 10வது மாதத்துல கர்த்தர் உங்களை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போகிறார். எப்படிப்பட்டவர்களாக? தலைவனாக, தலைவியாக அறிமுகப்படுத்த போகிறார். ஆமென், நம்புறீங்களா? சத்தவர மாட்டுங்க, நான் பேசுறது கேக்குதா? ஆமென். கர்த்தர் என்னை ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் இதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருப்போம், ஜெபிப்போம். ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. இந்த 10ஆம் மாதத்திலே நாம் அதிகமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபத்தில் வளர வேண்டும். இப்படிப்பட்ட செயலை நாம் செய்யும் பொழுது சவுலுக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியமான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிற்கால வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. நாம் சரியான இடத்துல சரியானவரோடு சரியான காரியத்தை செய்தா வீழ்ச்சி என்பதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே கிடையாது. வெற்றியின் மேல் வெற்றியையும் மகிமையின் மேல் மகிமையை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நாம் எல்லாரும், இயேசுவா, இந்த சவுலை நீர் ஒரு கழுதையை மேற்கோள் காட்டி உன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீர். கழுதையை குறித்த தீர்க்க தரிசனம் கிடைக்க பெற்றது மாத்திரமல்ல, அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம், அவனுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள். தேவரீர் நீர் சவுலை சிநேகிக்கிறீர் என்பதை நிரூபித்து சவுலுக்குள் காணப்பட்ட உங்களுடைய சமூகத்தை தேடி வருகிற அனுபவம், உங்களுடைய சமூகத்திலே தரித்து நிற்கும் அனுபவம், உங்களுடைய அபிஷேக தைலத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, ரோகத்தின் மீது, பிசாசின் வல்லமையின் மீது ஆளுகை செலுத்தக்கூடிய ஒரு தலைவனாக, ஆண்டவரே நீர் என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறீரோ அதில் உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவான ஒரு தலைமைத்துவத்தின் சாட்சியாக வாழ்ந்திட நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்துல நான் இனி அமைதலாக இருக்க போறதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நபருக்காக டெய்லி உம்மை பற்றி நான் சொல்ல, உம்மை அறிமுகப்படுத்த, ஒருவரையாகிலும் நான் உங்களுடைய சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய ஒரு சாட்சியாய் வாழ்ந்திட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாருங்க. என்னை உயர்த்த சித்தம் உண்டீரே, உடைய திருவுடைய சித்தத்தின் பாதையில் என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் அம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிற ராஜா,
இப்பொழுதும் அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் உடைய காயப்பட்ட கரத்தின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தராமே உடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். தேவனுடைய இனிய சமூகம் முது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 10ஆம் மாதம் ஆண்டவரே சவுருக்கு நீர் அருளி செய்த அனைத்து நன்மைகளையும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விலை கட்டளையிட்டு நீரே அவர்களை கனப்படுத்தும், கௌரவப்படுத்தும். இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு உள்ள உறவிலே வளர முது கிருபையிலே பெருக தேவரின் அனுக்கிரகம் செய்யும். கிருபை சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வழி நடத்த பாதுகாப்பு பராமரிப்பு வேண்டும் என்று சதா காலங்களில் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.